பத்திரத்துல மிரட்டி கையெழுத்து வாங்கினா குற்றம் சொல்லியிருந்தோம். பத்திரம் வந்து செல்லாது, அதை எப்படி தடுக்கலாம் பேசுனா அந்த வீடியோக்கு வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நாங்க ஒருத்தருக்கு கடன் கொடுத்தோம்னா அவர் வந்து எங்களுக்கு செக் கொடுத்துருந்தாரு. அந்த செக்கை வந்து நாங்க மிரட்டி தான் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு சொல்லி மிரட்டாரு. அது என்ன பண்றது தெரியல அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை அட்வொகேட் ஃபர்ஸ்ட் விஷயம் இப்படி உங்களை மிரட்டலாங்கிற பட்சத்துல அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்றது போலீஸை வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போது உங்கள்கிட்ட என்னென்ன ப்ரூஃபா எடுத்துக்கணும்னா பணம் கொடுத்ததுக்கான அக்கௌண்ட் ரிசிப்ட் இருந்திருக்கணும், வந்து உங்களுக்கு அடிச்சு கொடுத்த பாடல அபிடவிட், அந்த அபிடவிட் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம ப்ரோ நோட்டுமே இருந்திருக்கணும். இது 3மே இருந்திருக்கணும். அந்த அபிடவிட்ல வந்து எந்த செக்ல மிரட்டி வாங்கணும்னு சொல்றாரோ அந்த செக்கோட நம்பர் மென்ஷன் பண்ணி இருந்திருக்கணும். கடன் கொடுத்தா உங்கள்கிட்ட இருக்கின்ற பட்சத்துல அவங்க கோர்ட் ரீதியா வந்து உங்களை மிரட்ட முடியாது. அப்படி அவங்க மிரட்டினாலும் அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உண்மையிலே வந்து மிரட்டி சைன் வாங்கிட்டு போயிருந்தாங்க அன்னைக்கே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். பேங்க் மேனேஜர்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். என் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வைங்க, இந்த மாதிரி என் செக் தொலைஞ்சு போச்சு, இதை மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி தெரியாத இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுங்க. ஸ்டே இன்ஃபார்ம்.